அடுத்த ஈரடி சமயம் கடந்த தனிப்பொருள் வெளியாய் அமையும் திருச்சபை அருட்பெரும் ஜோதி. இங்கே எல்லா சொற்களுமே தனித்தனியாகவே இருக்கிறது. இங்கு க இன எழுத்துக்கள் சேர்த்து எழுதுறப்ப சமயம் கடந்தன்னு வரும். நம்ம வாசிக்கிறப்ப அப்படியே வாசிக்கலாம், அப்படி இல்லைன்னா சமயம் கடந்தன்னு தனித்தனியாகவும் வாசிக்கலாம். சமயம் என்ற சொல்லுக்கு பல பொருட்கள் உள்ளன. கடவுள் நம்பிக்கை ஒன்று, மற்றது நேரம் காலம், இன்னொரு பொருள் சந்தர்ப்பம், அதாவது ஆப்பர்ச்சுனிட்டி. சமயமும் மதமும் ஒரே பொருளை குறிப்பது போல இருந்தாலும் நுட்பமான வேறுபாடுகள் உள்ளன. எடுத்துக்காட்டுக்கு, இந்து மதம் என்பது ஆங்கிலேயர் வைத்த பெயர் என்றாலும் அந்த இந்து மதம் பல சமயங்களை கொண்டது. அதாவது அதிலே சைவம், வைணவம் என்று பல சமயங்கள் ஒன்றாக கூட்டி அதை இந்து மதம் என்று அழைக்கப்படுகிறது. சமயங்கள் என்பது பரிபூரண பொருளை விளக்கவே தோற்றப்பட்டன. அதாவது பரிபூரண பொருள் என்பது இங்கே அருட்பெரும் ஜோதி. இந்த பரிபூரண பொருளை உணர்ந்த ஞானிகள் அதை மக்களுக்கு உணர்த்துவதற்காக சில உருவங்களை கற்பித்தனர். A picture is worth 1,000 words என்று ஆங்கிலத்திலே சொல்வது போல, ஞானிகள் அருட்பெரும் ஜோதியை மக்களுக்கு எளிமையான வழியில் புரிய வைக்க, நிலையில் நிறுத்த, ஞாபகத்தில் நிறுத்த தங்கள் கற்பனையில் தோன்றிய உருவங்களை சிலைகளாக வடித்தனர். அதற்கு வழிபாட்டு முறைகளை எழுதினர். பிற்காலத்தில் மக்கள் இந்த உருவங்களையே கடவுளாக எண்ணி, அதாவது இறை ஆற்றலாக எண்ணி அதையே வழிபட தொடங்கினர். பல கோயில்களை கட்டினர். அனைவரும் தன் உள் இருக்கும் அந்த ஜோதியை அனுபவத்திலே உணர மறந்தனர். அந்த உருவங்களிடம் தன் பாவங்களை மன்னிக்குமாறு வேண்டுவதும், பல நன்மைகளை தருமாறு பிரார்த்திப்பதும் ஒரு பெரிய வழக்கமாகிவிட்டது. சரியை, கிரியை, யோகம், ஞானம் ஆகிய 4 ஞான வழியில் நடக்கும் ஞானிகளே அருட்பெரும் ஜோதியை தன்னுள்ளே தேடி அனுபவித்தனர். எல்லா சமயங்களையும் கடந்து தனி பொருளாய், அந்த பொருள் என்பது வெளியாய் விளங்குகின்ற திருச்சபை, அதாவது சிற்சபை, அதாவது முக்கோண வடிவில் இருக்கும் அந்த வெளி, கவச்சுரப்பி மற்றும் இரு கண்களுக்கு இடையே உள்ள அந்த வெளி, அந்த வெள்ளை வெளி, அங்கே இருக்கும் அருட்பெரும் ஜோதியை இங்கே குறிப்பிடுகிறார். அடுத்த ஈரடி முச்சுடர்களும் ஒளி முயங்கு உற அளித்தருள் அச்சுடராம் சபை அருட்பெரும் ஜோதி. முச்சுடர்களும் என்ற சொல் முதல் 2 சொற்களிலே தனித்தனியாக இருக்கிறது. அதை சேர்த்து வாசிக்க வேண்டும். 2வது சொல்லிலே ஒளி என்ற வெளிச்சம் இருக்கிறது. 3வது சொல்லிலே 2 சொற்கள் இருக்கிறது, முயங்கு உற. 4வது சொல்லிலே அளித்து அருள் என்று 2 சொற்கள் இருக்கின்றன. கீழே அச்சுடராம் சபை, அந்த சுடராம் என்பது அச்சுடராம் என்று இருக்கிறது. சபை அருட்பெரும் ஜோதி. முச்சுடர்கள் என்பது 3 சுடர்கள். அந்த 3 சுடர்கள் வெளியில் தெரிவதால் அது காரியம். இதற்கு முன் காரண காரியம் என்று 2 சொற்களை பார்த்தோம். இதில் கண்களுக்கு தெரியும் விடயங்கள் காரியங்கள், செயல்கள். அந்த 3 சுடர்கள் என்பது சூரியன், சந்திரன், நட்சத்திரங்கள். முயங்கு என்பது இலக்கிய தமிழில் பயன்படுத்தப்படும் சொல். முயங்கு என்பது
ஒரு வினையடை. அதற்கு இணையான பெயர்ச்சொல் முயக்கம். அதன் பொருள் டு எம்ப்ரேஸ், அதாவது தழுவுதல். உர என்ற சொல்லின் பொருள் அருகாமை, நெருக்கம். அந்த 3 சுடர்களின் ஒளியை அனைத்து அருகாமையில் வழங்குவது அருட்பெரும் ஜோதி. இந்த 3 சுடர்களுக்கும் ஒளி தருவது அருட்பெரும் ஜோதி. ஞான நெறியில் தவம் செய்வோர் தன்னுள்ளே இறைவனை ஒளி உருவில் காண்பர் என்று பலமுறை பார்த்திருக்கிறோம். அந்த ஒளி அனுபவம் எப்படிப்பட்டது என்று ராமலிங்க அடிகளார் நமக்கு அழகாக விளக்குகின்றார். அந்த தவத்தின் உச்சத்தில் அந்த பேரொளி என்பது முதலில் வெள் ஒளியாக, அதாவது வெள்ளை நிற ஒளியாக தோன்றும். பின் அதற்கு நடுவே பொன்னொளியாக, அதாவது மஞ்சள் நிற ஒளியாக தோன்றும். அதற்கும் நடுவிலே செவ்வொளி, அதாவது சிவப்பு ஒளியாக தோன்றும். இந்த 3 ஒளியின் சேர்க்கையே இறைவன் என்று அனுபவத்திலே உணர்ந்து நமக்கு ராமலிங்க அடிகளார் தெரிவிக்கிறார். இந்த ஒளிகள் நிறங்களை கொண்டதால் இந்த நிறங்கள் உடலிலே முதுகு தண்டிலே இருக்கும் சக்கரங்களை குறிப்பிடுகிறது. இந்த சக்கரங்கள் என்பது நாளமில்லா சுரப்பிகளை மையமாக கொண்டு இந்த நிறங்களை வெளியிடுகிறது. இந்த நிறங்களில் சிவப்பு என்பது மாயுகம் என்ற தைமஸ் சுரப்பியை குறிக்கிறது. இந்த சுரப்பி இதயத்தின் அருகே இருக்கிறது. இங்கே வரும் செவ்வொளி. அதற்கு அடுத்து இருக்கும் வட்டத்தில் மஞ்சள் அல்லது பொன்னிறம் தோன்றுகிறது. இது கேடய சுரப்பி அல்லது வீதனம் என்கின்ற தைராய்டு சுரப்பியை மையமாக கொண்டு இந்த மஞ்சள் நிறம், இந்த ஒளி எழும்புகிறது. அதற்கும் மேலே இருக்கும் சுரப்பி கபச்சுரப்பி அல்லது சுவலி, ஆங்கிலத்தில் பிட்யூட்டரி கிளாண்ட். இது வெள்ளொளியை தருகிறது. ஆக இந்த 3 ஒளிகளையும் நம் புருவ மத்தியிலே காணும்போது, அது முக்கோண வடிவத்திலேயும் இருக்கலாம் அல்லது வட்ட வடிவத்திலேயும் இருக்கலாம். இந்த ஒளிகளை காணும்போது இறை நிலையை உணர்கிறோம், அனுபவிக்கிறோம். இப்போது இதை ஓதலாம். சமயம் கடந்த தனி பொருள் வெளியாய் அமையும் திருச்சபை அருட்பெரும் ஜோதி, முச்சுடர்களும் ஒளி முயங்குற அளித்தருள் அச்சுடராம் சபை அருட்பெரும் ஜோதி.